ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா விவோ V40e அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 29,000 இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 29,000க்கு இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, எதுக்கு அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல எடுக்கலாமா வேண்டாமா பத்தி பேசுற அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிளிப்கார்ட்ல இந்த விவோ தரப்புல இருந்து விவோ V40 அண்ட் 40 ப்ரோ நல்ல ஒரு அக்ரிசான பிரைசிங்ல ஜெசிஸ் லென்ஸோட கம்பேர் பண்ணி தாறுமாறான ஸ்பெக்ஸோட வந்திருந்தது. ஆனா இந்த போன் பாத்தீங்கன்னா சோனி சென்சாரோட இருக்கு, பட் ஆனா இதோட பிரைசிங் 29,000. சோ அந்த விவோ V40 ப்ரோ அண்ட் விவோ V40 இருக்கட்டும், இந்த விவோ V40க்கு வெறும் ஒரு 2,000 வித்தியாசத்துலதான் கம்மியா இருக்கு இந்த விவோ V40. அப்படி இருக்கும் போது இதோட ஸ்பெக்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்லன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அமேசான்ல அந்த iQOO Z9s பாத்துட்டீங்கன்னா, சோ கிட்டத்தட்ட இதே ஸ்பெக்ஸ் தான். ஆனா இங்க கேமரா வித்தியாசமா இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா அண்ட் 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க. அதோட பிரைசிங் 20,000 ரூபாய். சோ இந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோனி சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைடு, ஃப்ரண்ட்ல 50 MP கேமரா சாம்சங் சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த iQOO போனா இருக்கட்டும், இந்த விவோ V40 இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே போன் தான். கேமரா மட்டும்தான் சென்சார் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்காக ஒரு 9,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, அது போக இந்த மொபைல் வேற என்ன இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் கொடுத்திருக்காங்களா கொடுக்கலையா, இதை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதாங்க விவோ V40 பாக்ஸ். ஒரு முன்னாடி விவோ V40 நல்ல பிராண்டா நல்ல ஒரு பிளாக் கலர் குளோவியான பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல், அடுத்து உங்களுக்கு சாஃப்ட் கேஸ், யூசர் கைட், வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் அண்ட் உங்களுக்கு டைப் சி கேபிள், சிம் அட்ஜஸ்டர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ V40 இந்த மொபைலை பொறுத்தவரை ஒரு 2 கலர் வேரியன்ட், நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8 120GB வேரியன்ட் ஒரு 29,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 31,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ப்ரீ ஆர்டர் போய்கிட்டு இருக்கு. சோ இந்த போன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு பேக் சைட்ல ஒரு நல்ல ஒரு கர்வியான நல்ல ஓவி ஸ்டைல்ல உங்களுக்கு பேக் சைட்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு பாட்டம்ல ஃபிளாஷ் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஃபிளாஷ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல க்ளோவியா அண்ட் உங்களுக்கு இந்த கேமரா மேனுவலுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு கலர், சோ இது மாதிரி விஷயங்களுக்காக இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் அந்த லைட்டிங் எஃபெக்ட்காகவும் இந்த செல்ஃபி லைட் இங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக பேக் சைட்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், பட் ஆனா செம்ம க்ளோவியான நல்ல பிரீமியமான மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தாறுமாறான டிசைன் ஃபேக்டர். பேக் சைட்ல கையில ஹோல்ட் பண்ணும்போது ஒரு பிரீமியமான ஒரு போன் கையில ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோட இது இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பேக் சைட்ல அந்த விவோ பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 3D கர்வ்ட் ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே வித் உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ், பவர் ஆன் அண்ட் பட்டன் அண்ட் பாட்டம்ல டைப் சி போர்ட், சிம் போர்ட் அண்ட் உங்களுக்கு ஸ்பீக்கர்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இங்க ஸ்பீக்கர்னு பார்க்கும்போது டாப் அண்ட் பாட்டம் இது மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இது மாதிரி போர்ட்ஸ் அண்ட் இது மாதிரி டிசைன் ஃபேக்டரோட ஒரு அல்டிமேட்டான வெயிட் கம்மியா வெறும் 103 கிராம்குள்ளேயும் அண்ட் 7.5 mm திக்னஸோடையும் இந்த ஃபட்டம் இதோட டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த விவோ V40 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.77 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ வித் குவாட் HD+
3D curved flexible display and display fingerprint sensor எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் பண்ணல. ஓவரால் இங்க டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கனால கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. ஓடிடி ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கும் தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த விவோ V40e எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 183 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு ஃப்ரண்ட் TouchOS 14, LPDDR4 XM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் கொடுக்கல. இங்க Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4 அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அண்ட் IP64 ரேட்டிங், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 ஆம்ஸ் பேட்டரி. பட் ஆனா இதோட வெயிட் வெறும் 183 கிராம் தான். திக்னஸ் பார்க்கும்போது வெறும் 7.5 mm திக்னஸ்ல தாறுமாறான பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க பேட்டரிக்கு எப்பயும் போல இங்க 4 years வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்டிமைஸோட நல்ல ஒரு பவர் பேங்கோட இருக்குன்னு சொல்லிட்டு இங்க விவோ சைட்ல இருந்து கவர் பண்றாங்க. அதை தவிர்த்து இது சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு இங்க சோனி சென்சார் IMX882 ஒரு 50 MP வித் OIS சப்போர்ட் அண்ட் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு சாம்சங் சென்சார் JN1 ஒரு 50 MP ஐ கேச்சிங் லென்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இந்த மொபைல்ல பிரைமரி சென்சார்ல 4K வரைக்கும் அண்ட் EAI சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 60 அண்ட் 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டூயல் வீடியோஸ், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த டெக்ஸ்ட் ஸ்கேன், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வட்டம் கேமரால எடுத்து வந்திருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா வருதுன்னே சொல்லலாம். ஓவரால் இங்க பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷாட்ஸ், டீடைலிங், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு குட் கேமரா அரேஞ்ச்மெண்டோட வந்திருக்கு. ஆனா பிரைசிங் கொஞ்சம் கூடுதல். அதை கடைசி அந்த வீடியோல பார்ப்போம். சோ தட் ஒரு கேமரா வெறித்தனமா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு MediaTek Dimensity 7300 ஒரு 4 ஆர்க்கிடெக்டோட எடுத்து வந்திருக்காங்க. 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G615MC2 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அருமையான CPU அண்ட் GPU கலாம் இறக்கிருக்காங்க இந்த மொபைல்ல. எல்லா ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் தட் உங்களுக்கு டே டு லைஃப் ஒரு மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியாஸ் யூசேஜ் பண்றவங்க, என்டர்டைன்மெண்ட்ஸுக்கு ஒரு தாறுமாறான ஒரு சிப்செட் இந்த வட்டம் இந்த போன்ல வந்தது இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விவோ V40e இதுல பாத்தீங்கன்னா 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட் 29,000க்கு இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் பத்தி எதுவுமே நம்ம குறை சொல்ல போறது கிடையாது. குறை சொல்ல போறது பத்தி பார்த்தோம்னா இந்த மொபைலோட பிரைசிங் தான். ஏன்னா 29,000 ஒரு 3000 ரூபாய் சேர்த்து போட்டீங்கன்னா விவோ V40 ப்ரோ இல்லைன்னா விவோ V40 மொபைலே எடுத்துட்டு போயிடலாம். அதுல ஜெசிஸ் லென்ஸோட வருது. அப்ப சோனி சென்சார் முக்கியன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் அப்படி சொல்ல வரல. இந்த மொபைலை பொறுத்தளவு செகண்டரி 8 MP அல்ட்ராவோட முடிச்சிட்டாங்க. அதுக்கு 29,000. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமேசான் லான்ச் பண்ண IQ Z9s பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதே ஸ்பெக்ஸ் தான். ஆனா கேமரால ஃப்ரண்ட்ல 16 MP அண்ட் உங்களுக்கு செகண்டரி 2 MP டெப்தோட முடிச்சாங்க. அதோட பிரைசிங் 20,000 ரூபாய். கிட்டத்தட்ட சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே சேம் தான். டிசைன் முதற்கொண்டு சேம் தான். ஆனா இங்க உங்களுக்கு கேமரா சென்சார் மாத்துறதுக்காக ஒரு 20,000 ரூபாய் போன் உள்ள ஹார்ட்வேரை ஒரு 2 சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 9,000 ரூபாய் சேர்த்து வச்சு விற்கிறது கொஞ்சம் கூட எனக்கு நியாயம் அப்படின்னு சொல்ல எனக்கு வார்த்தை வரலன்னே சொல்லிக்கலாம். சோ தட் இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த விவோ V40e இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு கண்டிப்பா அல்ட்ராவைட் வேணுங்க, எனக்கு அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ் தான் நிறைய எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மொபைலுக்கு போயிருங்க. ஒரு 9,000 ரூபாய் சேர்த்து போட்டுவாங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு செல்ஃபி கேமரா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓவரால் எனக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அமேசான்ல அந்த IQ Z9s சூஸ் பண்ணிட்டு போயிருங்க. ரெண்டுமே ஒரு தாறுமாறான ஒரு மொபைலா இருக்க போது அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா பிரைசிங் 9,000 ரூபாய் கூட. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு எது சூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.